மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். வடக்கு கிழக்கில் தமிழரசு பிரதிநிதிகளை ஓரங்கட்டுவது ஆரோக்கியமல்ல. ஜனாதிபதிக்கு தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் எச்சரிக்கை. வடக்கு கிழக்கில் எங்களை ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு எங்கள் பிரதிநிதித்துவத்தை கண்டும் காணாமல் விட்டுவிட்டு நிகழ்வுகளை நடாத்தும் பொழுது அந்த நிகழ்வுகள் JVP மற்றும் NPPயின் நிகழ்வாகவே காட்டப்படுகிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே CVK சிவஞானம் இதனை தெரிவித்தார். தைப்பொங்கலையொட்டி ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்தார். பல நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தார். அது அவரது உரிமை. ஆனாலும் கூட வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளூராட்சி சபைகளை வசமாக கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியையோ ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளையோ நிகழ்வில் காணவில்லை. மேடைகளில் பார்த்தால் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளே இருந்தார்கள். எங்களை ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு எங்கள் பிரதிநிதித்துவத்தை கண்டும் காணாமல் விட்டுவிட்டு நிகழ்வுகளை நடாத்தும் பொழுது அந்த நிகழ்வுகள் JVP மற்றும் NPPயின் நிகழ்வாகவே காட்டப்படுகிறது. அதை அரசாங்க நிகழ்வாக பார்க்க முடியாது. அரசாங்க நிகழ்வென்றால் எங்களின் பிரதிநிதித்துவமும் இருக்க வேண்டும். கொழும்பில் சந்திக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்களே முன்வரிசையில் இருக்கிறார்கள். மற்றவர்கள் போனாலும் ஓரங்கட்டப்படும் நிலையில் தான் இருக்கிறது. எனக்கும் அந்த அனுபவம் உண்டு. ஜனாதிபதிக்கு தெரியுமோ தெரியாது, ஆனால் எங்களை புறக்கணிக்கும் வகையாகவே இதுவும் காணப்படுகிறது. வரவு செலவு திட்ட காலத்திலிருந்து இலங்கை தமிழரசு கட்சி அரசாங்கத்திற்கு நல்லெண்ண சமிக்கைகளை காட்டியது. பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எமது 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையொப்பம் வைக்கவில்லை. ஜனாதிபதிக்கு நன்மதிப்பு இருந்தாலும் வடக்கு மாகாணத்தில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள், குறிப்பாக ஒன்றாக முன் செல்வோம் என்ற செயலுக்கு மாறாகவே காணப்படுகிறது. எல்லா நிகழ்வுகளிலும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்ற தரப்புகளை புறக்கணித்து தேசிய மக்கள் சக்தி சார்பில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்ட அனைவருக்கும் பொறுப்பை கொடுக்கின்றனர். இவ்வாறு செயற்பட்டு கொண்டு ஒன்றாக பயணிப்பது சாத்தியமில்லை. ஜனாதிபதி இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். வடக்கு கிழக்கில் எமது பிரதிநிதிகளை ஓரம் கட்டி ஜனநாயக விரோத செயலை செய்வது ஆரோக்கியமல்ல. வடக்கு கிழக்கில் அதிகூடிய முதன்மை கட்சி என்ற வகையில் எமது செயற்பாடுகள் தாக்கம் செலுத்தும். நாம் சொல்லும் விடயங்களுக்கு சாதகமான பதில் இல்லை. இது எதிர்வரும் காலங்களில் அதிருப்தியை ஏற்படுத்தும் என்பதை சொல்கின்றேன். ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்டவர்களை ஏற்று செயற்படுங்கள் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். நவீன பிரபாகரன்களால் புத்தருக்கு ஆபத்து. சரத் வீரசேகர கருத்து. நவீன பிரபாகரன்களாக கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அதற்கு மறைமுக ஆதரவு வழங்கும் அரசு தரப்பு என்பவற்றிடமிருந்து திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க நாம் இன்று போராடுகின்றோம் என்று திருகோணமலையில் வைத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர நேற்று திங்கட்கிழமை கூறியிருந்தார். 2004 திருகோணமலை நகர மத்தியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க பிரபாகரனுடன் போரிட்டு அதனை பாதுகாத்தோம். புத்தர் சிலைகளை பாதுகாக்க நாங்கள் எப்போதும் போராடுவோம் என தெரிவித்தார். திருகோணமலை டச்பே கடற்கரையில் 2025 நவம்பர் 16 வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் நேற்று திங்கட்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கை பார்வையிட்ட பின்னர் சரத் வீரசேகர நீதிமன்றத்திற்கு வெளியில் ஊடகங்களை சந்தித்த போதே இவ்வாறு கூறினார். நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் ஏனைய சில அமைச்சர்களும் பௌத்த சமயத்தையும் பௌத்த சாசனத்தையும் தொடர்ந்து அவமதித்து வருகின்றனர். இதற்கு மேலாக தற்போது பௌத்த பிக்குகளை கைது செய்து சிறையில் வைத்துள்ளனர். இவ்வாறு இவர்கள் தொடர்ந்து பௌத்தத்திற்கு எதிராக செயற்படுவதை நாம் அனுமதிக்க மாட்டோம் என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்று பொங்கல் உண்ணுகின்றார். ஆனால் தெற்கிலிருந்து வடக்கிற்கு செல்லும் பௌத்தர்களை அவமதித்து கருத்து கூறுகின்றார். தெற்கிலிருந்து செல்பவர்கள் இனவாத முரண்பாட்டை ஏற்படுத்தவே வடக்கிற்கு செல்கின்றார்கள் என்று கூறி எமது மத செயற்பாடுகளை நிந்திக்கின்றார். பிரதமரும் அமைச்சர் லால்காந்தாவும் கூட தொடர்ந்து கௌரவத்துக்குரிய பிக்குமாரை அவமதித்து கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்த பௌத்த சிங்கள மக்களுக்கு இதன் மூலம் துரோகம் இழைக்கப்படுகிறது என தெரிவித்தார். இதேவேளை வழக்கு நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராதா ஜெகம்பதி, மத்திய மாகாண முன்னாள் ஆளுநர்
மிகிந்தலை விகாரையின் நாயக்க தேரர் மற்றும் அதிக எண்ணிக்கையான தேரர்கள் அரசியல்வாதிகள் ஆகியோர் திருகோணமலைக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதிக்க அனுர் அரசாங்கம் முடிவு. கல்வி அமைச்சர் கரணி அமரசூரியவிற்கு எதிராக எதிர்க்கட்சி கொண்டுவரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் 22, 23 ஆகிய 2 நாட்களில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள ஆளும் கட்சி தயாராக உள்ளதென அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அதற்கு எதிர்க்கட்சி தயாராக இல்லாவிடில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடாத்த முடியும் எனவும் தெரிவித்தார். எனினும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதம் பற்றிய தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டியது எதிர்க்கட்சியை தவிர ஆளும் கட்சி அல்ல என்றும் கூறினார். அரசாங்கம் கூறுவதற்கு அமைய அதனை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள எதிர்க்கட்சி தயாரில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் நாட்டின் மனித உரிமை துஷ்பிரயோகங்கள் மேலும் அதிகரிக்கும், எச்சரித்தது மனித உரிமைகள் கண்காணிப்பகம். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் நாட்டில் மனித உரிமை துஷ்பிரயோகங்களை மேலும் அதிகரிக்கும் அபாயத்தை கொண்டுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டமூலத்தில் உள்ளடக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இது GSP+ வரிச்சலுகையை பெற்றுக் கொள்வதற்காக சர்வதேச சமூகத்திற்கு இலங்கை வழங்கிய மனித உரிமை வாக்குறுதிகளுக்கு முரணானது என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பதாக தற்போதைய அரசாங்கம் உறுதி அளித்திருந்தாலும் புதிய சட்டமூலத்திலும் அதற்கு நிகரான அடக்குமுறை ஏற்பாடுகளே காணப்படுவதாக அந்த அமைப்பின் ஆசிய பிராந்திய பிரதிபலிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் என்பதற்கு மிக பரந்த மற்றும் தெளிவற்ற வரவிலக்கணம் வழங்கப்பட்டுள்ளதால் இதனை பயன்படுத்தி தமிழ் முஸ்லிம் சமூகத்தினர் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கு எதிரான அடிப்படை உரிமை மீறல்கள் தொடர வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் எதிர்ப்பாளர்களை ஒடுக்கும் கருவியாக இது மாறக்கூடும் என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தரம் 6 ஆங்கில பாடப்புத்தக விவகாரம், பல கல்வி அதிகாரிகள் இடைநீக்கம். தரம் 6 ஆங்கில மொழி பாடத்திட்டம் குறித்த சர்ச்சை தொடர்பில் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதி பணிப்பாளர் நாயகம் தர்சன சமரவீர கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளார். இதே பிரச்சினை தொடர்பாக மேலும் 2 தேசிய கல்வி நிர்வாகத்தின் அதிகாரிகளும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் ஜெனரல் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திரன உள் விசாரணையின் முடிவு வரும் வரை தனது பதவியில் இருந்து விலகினார். பொருத்தமற்ற வலைதளத்தை பற்றிய குறிப்பை உள்ளடக்கிய உள்ளடக்கம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து புதிதாக அச்சிடப்பட்ட 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடப்புத்தகத்தின் விநியோகத்தை கல்வி அமைச்சு நிறுத்தி வைத்தது. தேசிய கல்வி நிர்வாகம் தயாரித்து ஏற்கனவே அச்சிடப்பட்ட இந்த பாடப்புத்தகம் குறித்த முறையான புகாரை தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மனித புதைகுழி அகழ்வு பணிகளை தொடர்வது குறித்து முக்கிய தீர்மானங்கள். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்துமையான பகுதியில் அமைந்துள்ள மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணையில் அகழ்வு பணிகளை தொடர்வது குறித்து முக்கிய தீர்மானங்கள் எட்டப்பட்டன. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி S. லெனின்குமார் முன்னிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிமன்ற விசாரணையை தொடர்ந்து நீதிபதி S. லெனின்குமார் தலைமையில் பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள், காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணிகள், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் மயான நிர்வாக குழுவினர் ஆகியோர் அகழ்வு பணி நடைபெறும் இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டனர். ஏற்கனவே அகழ்வு பணிகள் இடம்பெற்ற குழிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் உடனடியாக அகழ்வு பணிகளை தொடர முடியாத நிலை காணப்படுகிறது. எனவே எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 9ஆம் திகதி நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சட்ட வைத்திய அதிகாரியின் மேற்பார்வையில் நல்லூர் பிரதேச சபையின் உதவியுடன் தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீர் அகற்றப்பட்ட பின்னர் அகழ்வு பணிகளுக்கான திகதி நிர்ணயிக்கப்படும். மயானத்தின் உட்புறத்தில் உள்ள பாதையை நல்லூர் பிரதேச சபையினர் சீரமைத்துள்ளமை தொடர்பில் பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதனை பரிசீலித்த நீதிமன்றம் அகழ்வு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குறித்த வளாகத்தில் எவ்வித அபிவிருத்தி பணிகளையோ அல்லது நிலத்தின் தோற்றத்தில் மாற்றங்களையோ ஏற்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற அனுமதியின்றி எவ்வித பணிகளையும் அங்கு மேற்கொள்ள முடியாது எனவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது.
பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளான ரணிதா ஞானராஜா மற்றும் நிரஞ்சன் ஆகியோர் ஊடகங்களுக்கு இந்த தகவல்களை தெரிவித்தனர். இந்த வழக்கு விசாரணை மீண்டும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. முதல்வர் ஸ்டாலின் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், கொந்தளித்த எதிர்க்கட்சி. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் ஆண்டின் தொடக்கத்தில் இன்று முதல் நாளாக கூடியது. சட்டசபை கூட்டத்திற்கு வருகை தந்த ஆளுநர் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டதாக கூறி வெளிநடப்பு செய்தார். இதற்கு முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் ஆளுநர் மீண்டும் ஒருமுறை மரபுகள் மற்றும் விதிகளை மீறியுள்ளதாக கூறினார். அதன் பிறகு ஆளுநர் உரையை படிக்காத நிலையில் அவர் உரையை படித்ததாக கூறி சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு பாஜகவினர் கண்டனம் தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக குரல் எழுப்பி அதிமுகவினரும் வெளிநடப்பு செய்தனர். மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அதிமுகவினர் கோஷம் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்குமாறு 10,000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு. இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்குமாறு 10,000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 77வது குடியரசு தினம் ஜனவரி 26ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. டெல்லி கர்தவ்யா பாதையில் குடியரசு தின விழா நடைபெறுகின்றது. இராணுவத்தின் வலிமை மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையின் வளமை ஆகியவற்றை பறைசாற்றுவதுடன் இந்நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையாளர் உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்குமாறு தேச கட்டமைப்பில் பெரும் பங்காற்றிய பல்வேறு நிலைகளில் உள்ளவர்களை கௌரவிக்கும் வகையில் 10,000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்காக பணியாற்றியவர்கள், சிறந்த புதிய கண்டுபிடிப்பாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் அடங்குவர். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். ஐரோப்பிய நட்பு நாடுகள் மீது பிப்ரவரி முதல் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கவிருக்கும் நடவடிக்கை. சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் இந்த வாரம் நடைபெறும் மன்றத்தில் ஐரோப்பிய தலைவர்களிடம் கிரீன்லாந்து எமக்கு கட்டாயம் என்று கூறுவேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ட்ரம்பின் வரி அச்சுறுத்தல்களை தவறு என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஐரோப்பாவின் பதில் அசைவற்றதாகவும் ஒன்றுபட்டதாகவும் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவை ட்ரம்ப் பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில், நீங்கள் கிரீன்லாந்தில் என்ன செய்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்று மேக்ரோன் குறிப்பிட்டிருந்தார். நேட்டோவின் பொதுச் செயலாளர் தெரிவித்த கருத்துக்களையும் ட்ரம்ப் பகிர்ந்துள்ளதுடன் கிரீன்லாந்தில் அமெரிக்க கொடி வைக்கப்பட்டுள்ள படங்களையும் அவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளார். மேலும் கிரீன்லாந்து தொடர்பாக உடன்பாடு எட்டப்படாவிட்டால் பிரித்தானியா மற்றும் டென்மார்க் உள்ளிட்ட 8 ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 10% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் சனிக்கிழமை எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வது குறித்து யோசனை. பிரித்தானியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வது குறித்து அந்நாட்டு அரசாங்கம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. சமூக ஊடக தளங்களுக்கான குறைந்தபட்ச வயதை உயர்த்துமாறு 60க்கும் மேற்பட்ட தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் கெய்ர் ஸ்டாமருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக இந்த வார இறுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள குழந்தைகள் நலவாழ்வு மற்றும் பாடசாலைகள் சட்டமூலத்தில் இதற்கான திருத்தங்கள் கொண்டு வரப்படவுள்ளன. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அடுத்த ஓராண்டுக்குள் 16 வயதுக்குட்பட்டவர்கள் தமது தளங்களை பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை சமூக ஊடக நிறுவனங்கள் எடுக்க வேண்டும். மேலும் பாடசாலைகளில் கையடக்க தொலைபேசி கொள்கைகளை ஆய்வு செய்யவும்
பெற்றோருக்கான திரைநேர வழிகாட்டுதல்களை ஏப்ரல் மாதத்திற்குள் வெளியிடவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் அண்மையில் கொண்டுவரப்பட்ட 16 வயது எல்லை கட்டுப்பாட்டை தொடர்ந்து பிரித்தானியாவும் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.